ஸோ கதையோட ஓப்பனிங்ல இருந்து தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறமா வந்துட்டு நாகார்ஜுனாவை பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு ராஷ்மிகா மந்தானா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப பொறுமையாக தான் வந்து ரிவீல் பண்ணிட்டே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது உங்களுக்கு என்ன தோணுனா, இன்னும் ரொம்ப நேரமா படத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கேன்ற ஃபீல் வரும். செகண்ட் ஹாஃப் போகும்போது டக்குன்னு போயிட்டு கடைசியில் முடியும் போது உங்களுக்கு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஓகே ஒரு பெரிய படம் தான், பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படங்களில் குறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட குறைகள் இருக்க தான் செஞ்சு. ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவான விஷயங்களும் சொல்லிடுறேன். பாசிட்டிவான விஷயம் வந்து தனுஷ் அவர்கள் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த யாசகர் அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரம் நார்மலாக நீங்கள் அவரை போயிட்டு அந்த கெட்டப்பட வெளியே வந்தால் நமக்கே அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பாவமாக. நான் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருக்கு வந்து கையை வந்து இந்த பக்கம் இப்படி உடச்சி விட்ருப்பாங்க சின்ன வயசில். இந்த கை வந்து ஒரு பக்கம் அவருக்கு ஒர்க் ஆகாது, ஒரு பக்கம் தான் அவர் கைதாகும். இது வந்து நம்ம ஒரு நேரத்தில் கூட நம்ம ஒரு டேரக்டர் கட் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கலாம். அந்த கையை நம்ம தூக்க முடியாமல் கூட அது டக்குன்னு வீசிட்டா கூட அது வந்து பெரிய தப்பாக தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்காக ஃபைட் சீனாக இருக்கட்டும், அவர் ஓடுற சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த கையை ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சுருந்தாரு.